வணக்கம். அன்பார்ந்த ஆண்களே, ஆருயிர் பெண்களே, இருகூர் நகரிலே வாழும் இன்பபுரி மக்களே, சொந்த வீடு வைத்திருப்போரே, அது இல்லாமல் வாடகைக்கு குடியிருப்போரே, எங்களுடைய சாகச வேலைகளை இந்த ஊரிலே நடாத்தி காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். கொட்டும் மழையானாலும் சரி, கொடும் புயலானாலும் சரி, துடிக்கும் ரத்தமானாலும் சரி, கடிக்கும் நாயானாலும் சரி, இடிக்கும் இடியானாலும் சரி, எனக்கு பின்னால் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி, சைடிலே எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி, நான் பேச்சை நிறுத்த போவதில்லை. இப்பொழுது அண்ணன் அவர்கள் சைக்கிள் ஓட்டுவார்கள். ஓட்டியா? இந்த மோதி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க. நான் கும்பிடுறேன். ஏண்டா பழனிசாமி, நல்ல சாதி சனத்துல பிறந்துட்டு இப்படி நடு ரோட்ல வந்து சைக்கிள் ஓட்டுறியா? இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாதுடா. உதவி பண்ணாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமையாவது இருங்க. ஆஹா, நான் உனக்கு உபத்திரம் பண்றேனா? குடி, சாப்பிடாதீங்க. பழனிசாமி மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொன்னா, சரி போனா போகுது, ரிக்கார்ட் டான்ஸ்க்கு ஆள் கிடைக்கலன்னு நான் தான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி கூட்டி வந்திருக்கேன். இங்க அவனை பார்த்து இந்த காதல் பண்றது, கையை இப்படி நீட்டுறது, இதெல்லாம் வச்சுட்டீங்கன்னா சில்லு தட்டி விட்டுருவேன். முதல்ல என்ன உள்ள விடு, அப்புறம் பாரு. என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பேசாம நிக்கிற? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி நான் அனுசரிச்சுக்கிறேன். ஆரம்பத்துல அப்படித்தான் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? அப்படி போய் ஆடு. என்ன நாதா நாதான்னு பெரிய மகாராணி நினைப்பா? என் கண்டிஷன் நீ மீற. என்ன நீ? நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். 3 நாளா என்ன சும்மா சும்மா மிரட்டிட்டே இருக்கிறியா? என்னுடைய ஆசைகளுக்கு யாராலும் அணை போட முடியாது. இப்படி அணை போட்டா இருக்கிற அணையும் உடைஞ்சு போயிடு. நீ ரொம்ப பேசுற, சில்லு மூக்கு உடைச்சு விட்டுருவேன். பாரு, நீ இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஆசைகள் நிறைவேற போறது இல்ல. நான் நினைச்சேன்னா உன்னை இப்பவே இந்த ஊரை விட்டு ஓட வைப்பேன், தெரியுமா? அடி போடி புளியாங்கொட்டை. நீ என்ன கொப்பரே வந்தாலும் என்ன துரத்த முடியாது. பாக்குறியா? 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 மீசி வச்சு தேய்ச்சு விட்டுருவேன். வாயா. டா கொஞ்சம் கவுண்டரா. அந்தால கூப்பிடுறா. இந்தால வேற யாரும் இல்ல. உங்கட்ட 1400 ரூபாய் கடன் வாங்கிட்டு துண்டக்காரன் ஊரை விட்டு ஓடல. அதுதான் இது பாரு. அந்த 1400 ரூபாய் நீ கொடுத்துட்டு வந்து நான் ஊருக்கு